துப்பாக்கி வாங்கின சிவகார்த்திகேயனையே நாங்கள் எங்கள் கூட கிளாஸுக்கு வந்தால் இந்த அடி அடிக்கிறோமே, அவரை வச்சே படம் எடுத்துட்டு இப்போ துப்பாக்கி கொடுத்தவரை பற்றியே நீங்கள் தப்பாக பேசினா சும்மா விடுவோமா அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பராசக்தி படத்தினுடைய இயக்குனர் சுதா கொங்காராவை வந்து ஆன்லைனில் செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து சுதா கொங்காரா அவங்களே தான். ஏன்னா சுதா கொங்காரா ஒரு நல்ல டைரக்டராக இருந்தாலுமே அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் ரீசெண்ட் டைமில் அவங்க சொன்னது பராசக்தி படத்தின் மீது தேவையில்லாமல் அவதூறு பரப்புகிறாங்க, ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. அதை இவங்க தான் பண்ணுறாங்க, இவங்கனால தான் படத்துக்கு வந்து பெரிய ட்ராபேக் அமையுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து யாருமே இல்லை, விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க. ஸோ இதை பார்த்த விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஆன்லைனில் செம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கான்ட்ரவர்சி மீது, இந்த இஷ்யூ மீது எனக்கு ஒரு ஒப்பீனியன் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு டேரக்டருடைய வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேட் பண்ணும். டேரக்டர் இஸ் ஏ கிரியேட்டர், அவ்வளோதான். மற்றது வந்து மக்கள். ஏன்னா மக்களுக்காக தான் அவங்க படம் பண்ணுறாங்க. அவங்களே படம் பண்ணி, அவங்களே பார்த்து, அவங்களே அப்ரிஷியேட் பண்ணி, அவங்களே சக்ஸஸ் மீட் வைக்கிறதுக்கு பேர் படமே இல்லை. ஏன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே சக்ஸஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து சக்ஸஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து படத்தோடைய சக்ஸஸை வந்து தடுக்கிறது வந்து விஜய் ஃபேன்ஸ். அதுவும் விஜய் ஃபேன்ஸ்னு சும்மா சொன்னால் பரவாயில்ல, அவங்கள ஒரு சர்டிஃபைடு ரவுடிஸ், ரவுடிசம் பண்ணுறாங்க, கூன்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறாங்க. அது முற்றிலும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு நடிகர் மீதோ இல்லை ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மீது வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு பண்ணக்கூடாது. ஒரு ஆக்டர் மீது கிரிட்டிசிசம் இருக்கலாம், ஆனால் எங்கள் ஆக்டரோட ஃபேன்ஸ் மீது தனிநபர் தாக்குதல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கே வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு பாவம்னே சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி டேரக்டராக இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த படத்தை வந்து ரிசீவ் பண்ணி செலிப்ரேட் பண்ண த சோ கால்டு ஃபேன்ஸ் தான் வந்து முக்கிய காரணம். ஸோ அப்பேற்பட்ட ஃபேன்ஸையே வந்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, அதுவும் விஜய் ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது எந்த விதத்துலையுமே எனக்கு நியாயமாக தோணல. பராசக்தி உண்மையிலே நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படம் தான். எந்த விஜய் ஃபேனுமே வந்து தேட்டர் முன்னாடி கத்தியை காட்டிட்டு நின்றுட்டோ நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணல, கட்ட பஞ்சாயத்து பண்ணல, அடித்து யாரையுமே வீட்டுக்கு துரத்தி விடல. எல்லாருக்குமே இங்கே வந்து தனிநபர் அந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. படம் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறத தாராளமாக அவங்க ஷேர் பண்ணலாம். ஸோ கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணிக்கிறவன் தான் ஒரு ஒரிஜினல் கிரியேட்டர். ஒரு கிரிட்டிசிஸை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்களாம் என்ன டேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இவ்வளோ நாள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கு, இந்த எலெக்ஷன் வேறு வந்துட்டு இருக்குது, ஜனநாயகன் வேறு போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த ஒரு பொலிட்டிக்கல் கிளாஷ் மூலமாக சுதா கொங்கராவை வந்து கட்டம் கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே அதுக்கு இவங்க கொடுத்த ரிப்ளை வந்து வேலிடாக எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். வரும் காலத்தில் இதெல்லாம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா அடிகள் கொஞ்சம் மிச்சமாகும்.